பெருக்கி தள்ளிடுவேன், அப்படியே கிழிச்சிருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போறேன். ஆக்சுவலாக ரொம்ப பேர் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா சனிக்கிழமை அதுமா சீக்கிரமாக வந்துச்சு பிக் பாஸ் ப்ரோமோ இப்படிலாம் சொல்லிட்டு உள்ள போனாங்க. காலையிலேயே வந்துட்டு இருக்கு, மாமூல் டைம் வர மாதிரியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஆக்சுவலாக வந்து அதாவது வந்து ஷூட் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றே எடுத்துட்டு இருக்காங்க. சனிக்கிழமை தான் ஷூட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஃப்ரைடே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாமூல் டைம்லேயே வந்திருக்கு. வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவால் விட்டு போனாங்க. அந்த சவாலெல்லாம் அவங்க நிறைவேற்றினாங்களா இல்லை ஒழுங்காக பண்ணாங்களா, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பெரிய விஷயம் மாமூல் என்ட்ரி தான். இந்த ஆட்டத்தையே ஒரு ஆட்ட போகிறோம். இவங்களுடைய என்ட்ரி எப்படி இருந்தது? செகண்ட் ப்ரோமோவில் தான் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே கேட்குறாரு, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்களே, ஃபயர் விட்டுட்டு வந்தாங்களே, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சபரி சொல்கிறாரு, அதாவது வந்து சிட்டிக்கு போட்டு காமிக்கிறாரு, இந்த மாதிரி சவுண்டாக வந்தாங்க, ஆனால் ரெண்டாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு சவுண்டு கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து இப்படினாங்க, அது ரெண்டாவது நாளே அப்படி போயிருச்சு. வியானா பேசுறாங்க. வியானா பேசும்போது எனக்கு செம்ம எரிச்சலா இருக்கு. அவங்க பக்கா ஆக்டிங்கு. மக்களே, நீங்க திரும்ப நான் அதே தான் சொல்றேன், மக்களே, வியானா இஸ் ஏ டேஞ்சர் பாய்சன். ராக்கெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனா அப்படியே புஷ்னு போன மாதிரி ஆயிட்டாங்க. வியானா சொல்றாங்க, ராக்கெட் மாதிரி வந்தாங்களா, புஷ்னு போயிட்டாங்களா. அம்மா தாயே, அந்த ஆக்டிங்ல நிறுத்திட்டு நீ நார்மலா பேசுமா தாயே. எனக்கு இன்னும் ஒரு அர்த்தம் என்னன்னாக்கா, ஊத்தி கல்விடுற அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல. பிக் பாஸ் 5ல தாமரை ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில, நம்ம ரவீந்திரோட பேட்டியில பார்த்தேன், அவங்க பிடிச்ச கண்டஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியானா தான் போல இருக்கு. வியானாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாமரைக்கு பிடிக்கும். எனக்கும் தாமரை ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் 5லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விளையாடின கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெய்சில் இருக்கும். 1-2 உங்களுக்கு சொல்லித்தரேன்ட்டு உள்ள வந்தாங்க சார். ஆனால் இப்போ வந்து வியானாவை அவங்கள லைக் பண்ணுறாங்க. தாமரை வந்து எதை வச்சு வியானாவை வந்து நல்ல கண்டஸ்டன் சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உள்ள வந்துட்டு எங்ககிட்ட 5க்கு அப்புறம் என்ன 6, 7க்கு அப்புறம் என்ன 8 அப்படின்னு எங்ககிட்ட கேட்டு. பிகாஸ் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங். கேமரா பார்த்து பேசுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணா அப்போ தான் வந்து அவங்க நல்லா பேசுவாங்க, அந்த ஆட்டிடியூட்லாம் காட்டுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. சும்மா இருக்கிற ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்ல நல்லா ப்ளே பண்ணுறாங்க. மற்ற நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ போடுற வேலையாகவே சுற்றிட்டு இருக்காங்க. டீ போடுற வேலையை விட்டாக்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் உட்காந்துன்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ரம்யாவோட வேலை. ஆக்சுவலாக ரம்யா வந்து பேசல நம்ம சொல்கிறோம். ரம்யா பேச ஆரம்பித்தாங்க, சவுண்டு விட ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப தப்பாக பேசுறீங்க அப்படின்னும் போது ரம்யா தப்பான வார்த்தையை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் அவுட் பண்ணுற வேலையை பண்ணினான்னு நல்லா இருந்திருக்கும். அவங்க டோட்டலாகவே ஆஃப் ஆகி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத் பேசுகிறாரு. கானா வினோத்தும் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. அது ரொம்ப டீட்டெயில் தேவையில்லை. ஓல்டு அவுட்ஸ்மேட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்துறாங்க. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திவ்யா கணேஷும் சாண்ட்ராவும் இல்லைனாக்கா இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பார்வதியோட சவுண்டுக்கு திவ்யாவுடைய சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகுது. யாருடைய சவுண்டு ஈக்குவல் ஆகல. பார்வதிக்கிட்ட யார் சண்டை போனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாய்ஸ் டம்மியாயிடும். ஆனால் திவ்யா கணேஷனுடைய வாய்ஸ் தான் பாருக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபயராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தை விடுறது, கோவப்படுத்துங்க, கத்தி பேசிட்டுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வார்த்தையை விடக்கூடாது. வார்த்தையை விட்டுட்டாக்கா நம்ம அள்ள முடியாது. பிக் பாஸ்ல எவ்வளோ கேமரா இருக்கு. நம்ம ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா அப்படியே கேப்சர் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிடும். அதை வந்து அவங்க மைண்ட்ல ஏற்றுக்கின்னு வார்த்தையை விடும்போது உஷாராக பேசணும். இந்த பிரஜனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தையை விடக்கூடாது. அவரும் வார்த்தை விடுறாரு, டக்குன்னு வார்த்தை விட்டுறாரு. ஆனால் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தை விடாமல் அமைதியாக இருந்து அவங்க சக்ஸஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். திவ்யாவும் சக்ஸஸ் ஆகணும். அப்போ தான் இந்த டீம் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியும். அன்பு கேங் சொல்லியிருந்தோம். நம்ம அன்பு கேங்கை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அன்பு கேங் இருக்குதா இல்லையான்னு தெரியல. லாஸ்ட் வீக் அன்பு கேங் இருக்குன்னு சொன்னதுனால இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைலண்டாக இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அன்பு கேங் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இப்போ வேற ஒரு கேங் ஃபார்ம் ஆகின்னு இருக்கு. அதில் விக்ரம், வியானா, நம்ம சுபிக்ஷா, இது ஒரு கேங்கில் இருக்கு. இந்த ஒரு கேங்லேயும் இருக்கிறாங்க, இன்னொரு கேங்லேயும் இருக்காங்க. பார்வதி, வியானா, சுபிக்ஷா, அப்புறமா திவாகர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதுசாக துல்ஷர் சேர்ந்துருக்காரு. துல்ஷர் பாவம் போட்டோம், வெளியே போய் அனுப்பிச்சிட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்க தான் கேமை டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, கேமை விளையாடவில்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சோம். அவங்களுக்கு கொடுத்த ஒரு சீக்ரெட் டாஸ்க், அதனால தான் அப்படி விளையாடினாங்க
பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற இருக்கிற ஹவுஸ்மேட்ஸனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல வந்து அமித் பார்கவ் என்ன சொல்ல போறாரு தெரியல. நேற்று பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அமித் பார்கவ் நீங்க இப்படிதான் இருக்கும், நீங்க வந்து உங்களுடைய கேமை உங்களுடைய பர்ஃபெக்ஷனை நீங்க எப்படி விளையாடுறீங்களோ அதை விளையாடுங்க, என்ன நடந்தாலும் உங்களுடைய கேம் விடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அதனால தான் அப்படி பண்ணாங்க. தெரிஞ்ச பிறகு கேம் சேஞ்ச் ஆகுமா? சாண்ட்ரா மேல வியானா பார்வதி இவங்க 2 பேருமே சம காண்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி மாறும்னு தெரியல, வியானாவுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னு தெரியல. பிஹேவியருங்க, கேமரா பார்த்து பேசுறது, பின்னாடி பேசுறது. இப்போ வந்து பார்வதியும் திவாகரும் செய்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபிக்ஷாவும் வியானாவும் வந்து செஞ்சுன்னு இருக்காங்க. வியானா ரொம்ப ரொம்ப உஷார், அதாவது வந்து டைரக்ட் எல்லாரையும் ஏற்றி விடுற வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் இப்படி கேளு, அவங்க இப்படி சொன்னாங்க உன்னை, இந்த மாதிரி சொன்னாங்க உன்னை, அந்த மாதிரி யோசிக்காத ஆளை கூட இந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்க, யோசிக்க வைக்கிறாங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.